வாரிசு நடிகை ஜான்வி கபூரின் அதிர்ச்சி செயல் ஆடிப்போன திரையுலகம். நயன்தாராவை மிஞ்சிய நடிகை ஜான்வி கபூர். பிரபல தயாரிப்பாளர் போனி கபூர் மற்றும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள்தான் ஜான்வி கபூர். இவர் பாலிவுட் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகம் ஆனவர். இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட கனவு கன்னியாக வலம் வரும் ஜான்வி அடுத்ததாக தெலுங்கு தேவாரா எனும் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இப்படத்தில் ஜூனியர் என்டிஆர் ஹீரோவாக நடித்து வர கொரட்டலா சிவா இயக்குகிறார். பெரிதும் எதிர்பார்ப்பில் உருவாகி வரும் இப்படத்தில் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆடிப்போன தெலுங்கு திரையுலகம். இந்நிலையில் இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க நடிகை ஜான்வி கபூர் ரூபாய் 5 கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளாராம். ஹிந்தியில் ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே நடித்துள்ளார். தென்னிந்திய சினிமாவில் இதுவே அறிமுக திரைப்படமாகும். இப்படியொரு சூழலில் முதல் படத்திற்கே ரூபாய் 5 கோடி சம்பளமாக வாங்கியுள்ளாராம். இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக ராம் சரணின் 16வது திரைப்படத்திலும் ஜான்வி கபூர் தான் ஹீரோயினாக நடிக்கப் போவதாக பேச்சுவார்த்தை எழுந்துள்ளது. இப்படத்தில் ஹீரோயினியாக நடிக்க ஜான்வி கபூர் ரூபாய் 10 கோடி சம்பளம் கேட்டுள்ளாராம். அறிமுக படத்திற்கு ரூபாய் 5 கோடி, அடுத்த படத்திலேயே ரூபாய் 10 கோடி என தெலுங்கு திரையுலகமே ஆடி போய்விட்டதாம். நயன்தாராவை மிஞ்சும் நடிகை. கடந்த 20 ஆண்டுகளாக தென்னிந்திய சினிமாவில் கலக்கி வரும் நடிகை நயன்தாரா கூட தற்பொழுது ரூபாய் 12 கோடி வரை தான் சம்பளம் வாங்கி வருகிறார் என கூறப்படுகிறது. ஆனால் ஜான்வி கபூர் தென்னிந்திய சினிமாவிற்கு வந்த 2வது படத்திலேயே ரூபாய் 10 கோடி சம்பளம் கேட்டுள்ள விஷயம் திரை வட்டாரத்தில் அனைவருக்கும் ஷாக் கொடுத்துள்ளது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.